பக்கோடா செய்ய போகிறோம். 1 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 3 வரமிளகாய் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, மல்லித்தலை, பொட்டுக்கடலை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். உப்பு போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா கலந்துடலாம். மாவில் உப்பு கலந்தாச்சு. கடலை போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, வரமிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு விடலாம். வெங்காயம் வந்து ஒட்டிகிட்ருக்கும், அதனால் நல்லா ஒன்றா கலந்துவிடும். அப்போ தான் வெங்காயம் வந்து உதிரி உதிரியாக வரும். எல்லாம் ஒன்றா கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணையலாம். இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வர மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக நம்ம எடுக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெயில் போடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவு எடுத்து இப்படி கையில் எடுத்து இப்படி உதுத்து விடுற மாதிரி உதுத்து விடணும். அப்படி இப்படி போட்டால் கட்டியாக இருக்கும். அதனால் இப்படி உதுத்து விட்டோன்னா தான் தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌனாக இன்னி வேகலை. இன்னி கொஞ்சம் வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மாவு பிணைஞ்சதுமே அந்த பிணையிற டைமும் எண்ணெயில் வேகிற டைம் மட்டும்தான் ராகி பக்கோடா செய்கிறதுக்கு. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இது கெட்டு போகாது, நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.